ஆனா எனக்கு அந்த வீட்ட விட்டு என்னால வெளிய வர முடியல. ஏன்னு தெரியல. அவளுக்கு எல்லாமே நான் பார்க்காம இல்ல. எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். பாப்பாவ விட அவர் மேல கேரிங் எனக்கு அதிகமாவே இருக்கு. அவங்க கேட்கறக்கு முன்னாடியே ஒரு சாப்பாடாகட்டும், அவர் வரக்குள்ள ஏதாவது செய்யறதாகட்டும் எல்லாமே பண்ணிருவேன். இருந்தாலும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் என் மைண்ட் வந்து அவர் ஏதாச்சும் என்கிட்ட பேச வந்தாலே, அடுத்து நான் அவர்கிட்ட என்ன கேட்கணுங்கிறதே என் மைண்ட்ல இருக்கோ ஒழிஞ்சு, அவர் என்ன பேச வராரு அப்படிங்கிறது எனக்கு ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. இப்போ உங்க காதல் இப்ப என்னவா மாறி இருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்றேன். காதல் இங்க டார்ச்சரா மாறி இருக்கு. கட்டாயம் நீங்க வீடு வாங்குற இலக்க தள்ளி வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒத்தி வைங்க. அப்போ ஒத்தி வைக்கும்போது என்னன்னா பரஸ்பர அன்பு வரும். இந்த பரஸ்பர அன்பு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா மனுஷனுக்கு ஒரு ரீசார்ஜ் ஆகிடும். உனக்காக மலையவே திருப்பி போடுற ஒரு வீடு என்ன, ஒரு மாளிகையே கட்டணும் அப்படின்னு ஒரு இடம் எங்க இருக்கு தெரியுங்களா? ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக புரிந்து கொள்ளதான் இருக்கு. சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வெறும் வீட்டை வாங்கி ஊருக்கு நம்ம கௌரவமா ஒரு வீடு வாங்கிட்டோம்னு சொல்றதுல என்ன இருக்கு?